ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள. சுதர்மசேனை. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐயோ சன்னியாசி. இது இப்போ நம்ம சிவராஜா நண்பர் அவருக்கு யூடியூப் சேனலில் அறம்பாடி பாடலை ஆதாரமாக கொண்டு பல வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறாரு. அதாவது ஆர்கே தன்னை வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு. அதை இவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறம்பாடி பாடலை தூக்கி பிடிச்சிட்டு பல பேர் தன்னை கல்கி அவதாரம், நான் தான் இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதாவது சாந்தன், கல்கித்துறை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இறந்தாங்க. அப்புறம் பல பேர் தன்னை ஒரு கல்கி அவதாரமாக நினச்சிட்டு வாழ்ந்தாங்க. நான் இப்போ வந்துடுவேன் எனக்கு அப்புறம் பவர் கிடச்சிடும். அதாவது கம்ப்ளீட்டாக இந்த அறம்பாடி பாடலை பேஸ் பண்ணி தான் இந்த 2022 கல்கி அவதாரத்துக்கு சக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஆனால் சக்தி யாருக்குமே கிடைக்கிறதுன்னு அந்த பாடல் உண்மையாக இருந்தால் தானே கிடைக்கிறதுக்கு. அதாவது அந்த பாடல் கொஞ்ச நாளாகவே பல குழப்பத்தை இந்த மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு பல பேர். அதாவது இந்த எல்லாரும் கிடையாது, அதாவது இந்த தேடுதலில் இருக்கிறவங்க, தேடுதல்னா இப்போ ரொம்ப ஆட்கள் ரொம்ப கிடையாது, ஒரு அதாவது இந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாலே அது வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000, 4000, குடிமன் 5000 இவ்வளோதான். அதுக்கு மேலே யாருமே இந்த வீடியோக்களை பார்க்கறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. அதாவது மேக்சிமம் ஒருத்தருக்குமே இந்த விஷயங்கள் பற்றி தெரியறதும் கிடையாது. சரியா? ஏதோ அந்த மைண்டு, அதாவது மேக்சிமம் இந்த மைண்டுக்குள்ளே வரவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டப்பட்ட ஃபேமிலி, கஷ்டப்படுறவங்க, குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இப்படி தான் மேக்சிமம் எல்லாருமே தான். ஏன்னா அவங்க தான் என்னடா நமக்கு ஒரு விடியல் தோன்றாதா, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பிறக்காதா அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இப்படி சில விஷயங்கள் வரும்போது அதுக்குள்ளே நம்ம மைண்டை செலுத்துகிறாங்க. அப்போ அந்த மைண்டை செலுத்தி அந்த மைண்ட் செட்டில் இருந்திருக்கிறாங்க. எப்படி நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, இவ்வளோ சோதனைகளை கடவுள் ஏன் கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் இந்த அறம்பாடி பாடல் அப்படிங்கிற ஒரு பாடல் ஆர்கேங்கிற ராதாகிருஷ்ணன் என்பவர் வெளியிடுறாரு. அதை எல்லாருமே அவங்க வாழ்க்கையோட தொடர்புபடுத்திடுறாங்க. அதாவது அந்த பாடலில் கல்கி அவதாரம் அப்படிங்கிறவன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிப்பான், குடும்ப பின்னணி இப்படி இருக்கும், இப்படி கஷ்டங்கள் அனுபவித்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பான், இவ்வளோ துரோகத்தால் கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிற, அதாவது அந்த கர்மாக்களை எல்லாருக்குமே, அதாவது என்ன சொல்கிறது, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தனை மாதிரி இன்னொருத்தனுக்கும் அந்த அடையாளங்கள் இருக்குன்னா அதே மாதிரி, அதாவது ஒரே அடையாளத்தை கொண்டு பல பேர் பிறந்திருக்கலாம். அதே மாதிரி தான் அந்த அறம்பாடி பாடலில் சொல்லக்கூடிய கஷ்டங்கள் எவருக்கெல்லாம் அதை பேஸ் அதோடைய வாழ்க்கையில் தொடர்பாகுதோ அவ்வளோருமே தன்னை ஒரு கல்கி அவதாரமாக முன்னிறுத்த தொடங்கிட்டாங்க. அதாவது பைத்தியமாயிட்டாங்க. அதை படித்து அதாவது ஆர்கே, அதாவது அந்த ஆர்கே என்ன சொல்கிறது, இந்த பாடலை கொண்டு தன் வாழ்க்கையில் நான் தான் கல்கி உறுதியாக நம்பி அதோட வாழ்க்கையில் மரணம் வரை சென்றவர்கள் சாந்தன் அண்டு சேர்மன் கல்கித்துறை. ஓகேவா? அவங்க வாழ்க்கை கடந்து போச்சு, முடிஞ்சிட்டு. அடுத்தது அது கண்டினியூட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அதாவது இந்த விஷயங்களுக்குள்ள நான் ஒரு சின்ன இல்வால்வோட தான் இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அப்போது அந்த பாடல் வெளியிடுற ஆர்கேயோட அட்ரஸ் கிடைக்குது. அவர் பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசும்போது சில விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. அதாவது அந்த பாடலுடைய மேக்சிமம் அவ்வளோமே இவர்கிட்ட தான் மேட்ச் ஆகுது. அதாவது 70%, அதாவது மீதி 30% ஏன் மேட்ச் ஆகலைன்னு கேட்டால் அதுக்கு அவருடைய ஆன்சர் என்னன்னா, இது ஒருவேளை இருக்கலாம், அதை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. சரியா? அதாவது மேக்சிமம் அவரை தான் பாடல் அதாவது அறம்பாடின்னு ஒருத்தன் இருக்கானே தெரியாது. அதாவது அது ஒரு கற்பனை கதையாக இதாக இருக்கலாம். ஏன்னா இந்த பாடல் வெளி 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது, தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கல்கியை கண்டுபிடிக்கல. சரியா? ஆனால் இவங்க யாரையுமே கல்கியை ஏற்கவும் இல்லை முதல்ல. சரியா? தேடல் அந்த அறம்பாடி பாடலில் ராதாகிருஷ்ணன் அவருக்கு கீழே சிவனடியார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க 4 வருஷம் மட்டும்.
அதாவது 4 இயர்ஸ் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு தேடுதல், அதோட விட கிடைக்காம இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ இதில் என்ன இருக்குன்னா, இதில் வந்து உண்மையே கிடையாது முதல்ல, சரியா? அதாவது இந்த பாடல் வந்து பொய்யன்னா அது வந்து ஒருத்தரை பேஸ் பண்ணி ஒருத்தர் சுயநலமாக எழுதிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான், சரியா? அதாவது மற்றவங்கள பற்றி எழுதியிருந்தாங்கன்னா இனி வரைக்குமே வந்து யாரையாவது சோதனை போட்டிருப்பாங்க. யாரையுமே சோதனை போடலை, சரியா? யாரையுமே, அதாவது கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பேஸ் பண்ணி எனக்கு அந்த அடையாளம் இருக்குது இந்த அடையாளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாரையுமே வந்து இவங்க வந்து சோதனை போடலை, டெஸ்ட் பண்ணவே இல்லை, சரியா? யார் வந்து நின்னாலுமே வந்து நீங்கள் இல்லை, அதாவது உடனே தான், அவ்வளோதான். யாருமே, அதாவது நம்ம இலங்கையில் வந்து சரண் இருக்காரு, ரோஸ்லிங்கிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவ்வளோருமே வந்து தன்னவர் அதை கல்கி அவதாரமாக நிறுத்திக்கிட்டு தன்னை அடையாளம் எல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிட்ட பேசும்போது நீங்கள் இல்லை, ஓப்பனாக விடையிட்டு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அந்த பாடல் படி வந்து அடையாளம் இருக்கிறது யாருக்குன்னா ஆர்கைக்கு இருக்குது. அவருக்கு ஓப்பனாக வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சங்கர் எனக்கு வந்து 65% மேலே 70% எனக்கு வந்து மேட்ச் ஆகுது, மீதி உள்ள 30%க்கு நடந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார், சரியா? ஆனால் வந்து இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்ச நாள் டைம் தாங்க, எனக்குள்ள ஒருவேளை சக்தி வந்துட்டுன்னா அது ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இதுதான் அந்த பாடலுடைய இது, சரிதானே? ஆனால் இங்கே வந்து அதை வந்து ஒரு பெரிய இதாக தூக்கி பிடிச்சி கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அது முட்டாள்தனம். சகோதரர் சங்கர் அவர்களே, உங்கள் முக்கிய குற்றச்சாட்டு குறித்து நமது கருத்தை இந்த காணொளியில் சிந்திக்கின்றோம். மற்றவை குறித்து தொடரும் காணொளிகளில் நமது கருத்தை சொல்கிறோம். ராதாகிருஷ்ணன் ஐயா வெளியிடும் பாடல்களை படித்த அல்லது கேட்டு கஷ்டப்படுபவர்களில் சிலர் தம்மை கல்கி என கருதி தங்களின் வாழ்வை இழக்கிறார்கள் என்பது. இதில் நமக்கு எழும் கேள்விகளில் 4 திட்டவட்டமான பதில் தர வேண்டுகிறோம். 1. நீங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறுபவர்களில் எத்தனை பேர் அப்பாடல்களை படித்து சரியாக புரிந்து கொண்டார்கள்? அவர்களின் புரிதல் என்ன? 2. குற்றம் சாட்டும் நீங்கள் மற்றும் உங்கள் மனநிலையில் உள்ளவர்கள் அதில் உள்ள குறிப்புகள் அனைத்தும் படித்து புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் எனில் அதில் உள்ள அனைத்து குறிப்புகளுடன் பதிலளிக்க வேண்டும். 3. பாடலில் குறிப்பிடப்பட்ட அனைத்தும் பொருந்தியதால் கற்கியாக கருதி பாதிக்கப்பட்டோம் என யார் யார் உங்களிடம் முறையிட்டார்கள்? அப்படி யாராவது முறையிட்டு இருந்தால் சரியாகத்தான் பாடலை புரிந்து கொண்டு தம்மை கற்கியாக கருதி இருக்கிறார்கள் என நீங்கள் உறுதி செய்து கொண்டீர்களா? 4. நீங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லும் அனைவரும் துறைக்குழுவில் இருந்தவர்கள். அந்த குழுவில் பாடல் படி அதில் குறிப்பிடுபவர் வயது முதற்கொண்டு உங்கள் நண்பர்கள் விளக்கமாக சொல்லியதுடன் அது முழுக்க ராதாகிருஷ்ணன் தனக்காக எழுதுவது அறம்பாடி சித்தர் என யாரும் இல்லை என தங்கள் கருத்தை முன்வைத்தும் உள்ளார்கள். அதை அறிவீர்களா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையுடன் பதில் சொல்ல கடமைப்பட்டு உள்ளீர்கள். பதில் இல்லையெனில் இந்த பாடல்களால் சிலர் பாதிக்கப்பட்டார்கள் என நீங்கள் வைக்கும் வாதம் அறிவீனத்தால் அல்லது குருட்டாம்போக்கில் பொத்தாம் பொதுவில் தான் தோன்றித்தனமாக வைப்பதாகவே கருத நேரிடும்.